அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது நட்சத்திரங்கள் 27, கிரகங்கள் 9, லக்கணம் ப்ளஸ் மாந்தி, அப்போ 11. ஒரு மனிதன் பிரபலமாகணும், தன்னுடைய நிலையில் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவன் நினச்சான்னா இயற்கையின் அருட்கொடை வேண்டும். இப்போ இயற்கையின் அருட்கொடை இல்லாமல் யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாது. அதற்குத்தான் முன்னோர்கள் என்ன சொன்னான்னா, தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் வேணுங்கிறதுக்காக தர்மம் செஞ்சாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் தொடர்பு இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா சூரியன் என்று சொன்னால் ஆத்மக்காரகன். அதே சமயத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அப்போ இது ரெண்டும் என்ன சொல்கிறான்னு கண்டிப்பாக இதில் 2 விதமான கோணங்களில் நம்ம பார்க்கணும். பகலில் பிறந்தால் கண்டிப்பாக சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இவன் ஜொலிப்பான், ஒருதே ஜொலிப்பான். ஏன்னா இவனுக்கே தெரியாது. இரவில் பிறந்தால் இரவுக்கு தகப்பன் யார்? சனி. இரவுக்கு தாயார் சந்திரன். அப்போ இரவில் பிறந்தவனுக்கு என்ன சொன்னான்னா சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இப்போ அடுத்து இந்த முதல் சொன்ன அதுக்கு ஒரு சின்ன திருத்தம். பகலில் பிறந்தவனுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம். அப்போ பகலுக்கு தாய் தகப்பன் யாருன்னா, பகலுக்கு தகப்பன் சூரியன், தாய் சுக்கிரன் தான், சந்திரன் கிடையாது. அப்போ இரவுக்கு தகப்பன் சனி, இரவுக்கு தாய் சந்திரன். அப்போ ரொம்ப ஷார்ட்டாக எடுத்துக்கிடணும். பகலில் ஒருத்தன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுடைய தாய் தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் சுக்கிரன், இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். 2லையும் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கடுத்து ஒரு விதிவிலக்கு சொல்கிறேன். அதை இரவில் பிறந்த ஜாதகமானு பாருங்க. முதல்ல ஜாதகர் பிறந்தது இரவா பகலா என்பதை பார்க்க தெரியணும். தெரிஞ்சிட்டு அப்போ இரவில் ஒரு ஜாதகம் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இப்படி இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக. அப்படி இல்லையா, கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா போராடித்தான் முன்னேறுவர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா அப்பா இல்லாத அனாதை மாதிரி. சரி, ஒரு கிரகத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கியா, பகலில் பிறந்தேன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இல்லை அப்படின்னா திருமணம் ஆகின்ற வரை உனக்கு திண்டாட்டம். திருமணம் ஆகிற வரைக்கும், திருமணம் ஆன பிறகுதான் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்திருப்பாங்க. இதை நல்லா டெஸ்ட் பண்ணிப்பார். சரி, இரவில் என்ன சொல்கிறான்னா இரவில் என்ன சொல்கிறான்னா எனக்கு சூரியனுடைய சனியோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா
என்னென்னா போராட்டம் தான். இறைவன் வந்து என்ன சொல்கிறான், 2ல் 1 கொடுக்காம போக மாட்டார். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்குது சார், சனியுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா நீ என்றைக்கு வேலைக்கு போகிற அன்னையிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த பள்ளம் என்று சொல்லக்கூடிய மைனஸ் வந்து ரேட்டிவேஷன் ஆகும். சரி, சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்குது சார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து இல்லை அப்படின்னா என்னைக்கு நீ வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன ஒரு மனை வாங்குகிறீர்களோ, மனை வாங்கி வீடு கட்டுகிறீர்களோ, அன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லலான்னா அந்த தோஷத்தை போக்க முடியாது. ஏன்னா சந்திரன் என்று சொன்னால் மனை, வீடு, தாய். அப்போ அதை குறிக்கக்கூடிய அந்த 4ஆம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் கையில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், சந்திரன் என்று சொன்னால் 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது என்ன சொல்வது, வீடு, வண்டி, வாகனம். இதையும் உங்கள் பேருக்கு வாங்கணும். நல்லா புரியுதா? இதையும் உங்கள் பேருக்கு வாங்கணும். அப்போ வாங்கி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது இந்த நமக்கு அந்த கிரகம் இல்லாத தோஷம் வந்து அடிபட்டு போகும். அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். சும்மா இதெல்லாம் சூட்சுமம், ரொம்ப ரகசியமாக மைண்டூட்டாக அறிந்து எடுக்கப்பட்ட அற்புத ரகசியங்கள். சரி, பகலில் பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு ஸ்டேஜ். பகலில் பிறந்தால் சூரியனும் சுக்கிரனும் தான். சூரியன் தகப்பன், சுக்கிரன் வந்து தாய். பகலில் பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னால், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு இதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இது ஜோதிடத்தில் வந்து ஏற்கனவே சொல்லி வச்சதான், நம்மளாம் கண்டுபிடிக்கலாம் கிடையாது. அப்போ இவங்களுடைய ஜாதகத்தை இப்படி பார்த்தோன்னா சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ சந்திரனுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயோ கிரகம் இருந்தால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த 2 கிரகங்களுக்கு தான் உண்டு. இந்த 2 கிரகங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இந்த 2 கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் 6, 8, 12 மறைந்து போகக்கூடாது. சூரியன் 6, 8, 12 சுக்கிரன் 6, 8, 12 மறைந்து போய்விட்டது என்று சொன்னால் செயல்பாட்டுக்கு வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இதில் இந்த பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திர தோஷமுடைய நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அசுவதி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இல்லாத ஊருக்கு வந்து இழுப்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் போகாது. ஆனால் மெயின் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடியது, மெயினான சப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லணும், பகலில் பிறந்தால் சூரியன் ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும், சுக்கிரன் ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு வந்து விடுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சூரிய நமஸ்காரம், சிவன் கோயில் வழிபாடு, சூரிய நமஸ்காரம், சிவன் கோயில் வழிபாடு இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரணும். 2வது சுக்கிரன் தாயாக வந்துவிட்டு மகாலட்சுமி வழிபாடு. அப்போ இந்த மனிதன் என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்ய, இந்த 2 தான் பேசிக்கான ஒரு அமைப்பு. இந்த பேசிக்கை வந்து என்ன சொல்கிறான்னா இவன் வந்து பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும். அப்போ சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை முதல்ல சொல்லணும், சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். அப்படி தினமும் வந்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய காயத்ரி மந்திரம், சுக்கிரனுடைய காயத்ரி, சுக்கிரன் என்று சொல்லுக்கு 108 தடவை காலையில் எந்திரிச்சு வந்து ஒவ்வொரு நாள் அந்த 6 to 7 ஓடக்கூடிய ஓரையில் இவன் சொல்லி வரும்போது இவனுக்கு இருக்கிற கர்மங்கள் வந்து நீங்கும். இவனுடைய கர்மங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கும். இல்லைன்னா இவன் திருமணம் இதில் 2ல் என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ சூரியனுடைய அமைப்புக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ
சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் கிரகங்கள் இல்லைன்னா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகு வந்துடும். சரி, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து கிரகம் இருக்குது, ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது. அப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்படியே தத்தி பற்றி கல்யாணத்தை முடிச்சா, நான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறக்கா தத்தி பற்றி கல்யாணம் முடிச்சிடும். கல்யாணம் முடிச்சு என்ன சொல்லணும், 1 இயருக்குள்ளே குழந்தை உண்டாயிடுச்சுன்னா அந்த பேலன்ஸை சரி கட்டிடும். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இருக்கிற நுணுக்கங்கள். யாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படியே ரொம்ப வந்து ஜாதகத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜாதகத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம். எப்படி வேணாலும் பார்க்கலான்னு என்ன சொல்கிறேன், நீச்சல் எடுக்க கற்றுக்கொண்டவனுக்கு எங்கிட்டு வேணாலும் சுற்றி வந்து கரையை கடந்துருவான். அப்போ இந்த கரையை கடப்பதற்கு பேசிக்கலி என்று ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்பயுமே ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பகலில் பிறந்தவருக்கு சூரியனும் சுக்கிரனும் தான் தாய் தகப்பன். இரவில் பிறந்தவனுக்கு அப்பா வந்து சனி, அம்மா வந்து சந்திரன். அப்போ இரவில் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னால், சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லணும், ஒரு கிரகம் இருக்கணும். சந்திரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் இல்லை. வேறு என்ன செய்ய இருக்கிறது வந்து என்ன சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ இவர்கள் என்ன செய்யணும்னா, ரெண்டுலேயுமே கிரகம் இல்லை, இந்த மாதிரி சூரியனுடைய சனியுடைய நட்சத்திரத்தில், சனி தோஷமுடைய நட்சத்திரத்திலும் சந்திர தோஷ நட்சத்திரத்திலையும் கிரகம் இல்லை அப்படின்னு நான் வந்தேன். இல்லாமல் போகாது, 99% இல்லாமல் போய் கடவுள் அந்தளவுக்கெல்லாம் கைவிட மாட்டார். இவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா, சனியோடைய மந்திரம், சனியோடைய காயத்ரி மந்திரம், அதுக்கடுத்து சந்திரனுடைய காயத்ரி மந்திரம், சனி காயத்ரி மந்திரம், சந்திரனுடைய காயத்ரி மந்திரம், இதை தொடர்ச்சியாக வந்து அன்றன்றாடு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய காயத்ரி மந்திரம், சந்திரனுடைய காயத்ரி மந்திரம், இதை ரெகுலராக சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் உண்மையானா, இதெல்லாம் பரீட்சித்து பார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த வீடியோக்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து போடுறோம், பரீட்சித்து பார்க்குறோம். நம்மளுடைய ஜாதகத்தை பறித்து பார்க்குறோம், குழந்தைகளுடைய ஜாதகத்தை பரிச்சித்து பார்க்குறோம், மனைவியுடைய ஜாதகத்தை பறித்து பார்க்குறோம். இவங்க எப்போ முன்னேறினாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு பண்ண பிறகு தான் முன்னேற்றம். ஏன்னா வந்து பகலில் போய் பிறந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இல்லை, ஆனால் சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறது. இருந்தாலும் திருமணம் ஆன பிறகுதான், மனைவி வந்த பிறகுதான் யோகத்தை அடையப்பட்டது. அதாவது வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவதில்லை, இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிடலாமே தவிர, அதாவது சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் முழுமையான ஒரு வெற்றி என்பது திருமணத்திற்கு பிறகு, தாலி கட்டிய பிறகுதான். இன்று வரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த யோகம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து முக்கியமானது வந்து என்ன சொன்னான்னா வந்து 2 கண்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் முக்கியமானது 2 கண்கள் தான். கண்ணே இல்லாமல் பிறந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, கண்ணு வெளிச்சம் இல்லாமல் பிறந்து குருடனாக பிறந்து விட்டால் என்ன சொல்கிறான்னா வந்து அவன் வந்து மதியை வைத்துத்தான் வந்து ஜெயிக்க முடியும், அறிவை வைத்து தான் ஜெயிக்க முடியும். அது இன்னொருத்தருடைய சப்போர்ட் வேணும் இல்லையா? அப்போ நீங்கள் பேசிக்கலி என்று சொல்லக்கூடிய ஜாதகம் படித்து கொண்டிருப்பவராக இருந்தாலும் சரி, ஜாதகம் சொல்பவராக இருந்தாலும் சரி, இதை நல்லா கேள்வி. பகலில் பிறந்திருக்கிறானா, சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, இதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா இல்லை. சரி, அதுக்கடுத்து என்ன சொன்னால் சப்போர்ட்டுக்கு வந்து சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, அல்லது சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கமான்னு பார்த்து வச்சுக்கணும், குறிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய பேசிக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்று சொன்னால் தகப்பனுக்கு ஆகாது. பகலில் போய் பிறந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை என்று சொன்னால் தகப்பனுக்கு ஆகாது. சூரியனுடைய அதற்கடுத்த சுக்கிரன் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இல்லை என்று சொன்னால் தாய்க்கு ஆகாது.
தாய் இருப்பாங்க. ஆகாது என்று சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். இதான் உண்மை. ஜோதிடத்தோடைய நாதமே இதுதான். இந்த பேசிக்கை வந்து எல்லாம் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இரவில் பிறந்தால் வந்து சனி, சந்திரன். அப்போ இவர்கள் 2 பேரையும் நம்ம வந்து பிடிச்சா தான் வந்து என்ன சொல்லணும், முதல் பேசிக் வந்து எந்த ஒரு ஜாதகத்துலையும் பேசிக்கை நீங்கள் பிடிச்சு வந்தீங்கன்னா அடுத்தது வளர்ந்துடும். நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றை விட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து 2வதுக்கு போயிடும், 2வது விட்டுட்டு 4வதுக்கு போயிடும். இப்படி நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது. ஒரு ஸ்டெப்பு முதல் ஸ்டெப்பில் வச்சு தான் 2வது ஸ்டெப்பில் வைக்க முடியும். அப்போ இந்த பேசிக் தெரியாமல் இந்த பேசிக்கில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்பயும் சொல்கிறேன், பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வலிமை இல்லாதவராக இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த பகலில் பிறந்தவர்களுக்கு 2ல் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதார கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இரவில் பிறந்தவர்களுக்கு அந்த 2 கிரகத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்திற்கு நீங்கள் போராடத்தான் செய்யும். ஏன்னா அதாவது வந்து தகப்பன் தாய் தான் திதி சூனியத்தை போக்கக்கூடிய சக்தி. அதனால தான் வந்து என்ன சொன்னாங்க, அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து திதி சூனியம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா திதி சூனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக உருவாக்குனது. அவங்க முன்னோர்கள் சொன்னது வந்து முட்டாள்கள் அல்ல. அமாவாசையும் பௌர்ணமிக்கு திதி சூனியம் கிடையாது. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது எப்படி நாங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காங்க. அது உண்மையா என்று சொல்ல உண்மை இல்லை. எப்பயுமே ஒன்றே ஒன்று. அதனால தான் என்ன சொல்கிறான்னா, அமாவாசை என்ற நாளில் நீ வந்து என்ன சொன்னால் உன்னுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அங்கே போய் வழிபாடு பண்ணு. அமாவாசைக்கு லீவ் போட்டு. அடுத்து பௌர்ணமி அன்று நீ வந்து தொழில் பார்க்காத, உன்னுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அங்கே போய் வந்து என்ன சொன்னால் நீ வழிபாடு பண்ணு. உன்னுடைய தோஷம் போகும். இதை எந்த ஒரு மனிதன் கடைப்பிடிக்க முடியுமானா முடியலைங்கிறதான் போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாருக்கும் கடைசியாக சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பகலில் பிறந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இது முதல் பாயிண்ட். அப்படி இல்லைன்னா சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இதில் குழப்படியாக இருக்குன்னா காலையில் எந்திக்க வேண்டியது, எந்திரிச்சு வந்து அப்படியே வந்து என்ன சொன்னால் அந்த 6 to 7 அந்த ஓரையில் சூரியனுடைய காயத்ரி மந்திரம், சுக்கிரனுடைய மந்திரம். முதல்ல சூரியனுடைய காயத்ரி, சுக்கிரனுடைய காயத்ரி 108 தடவை கரெக்டாக சொல்லிடணும். சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். உங்களுடைய நாள் வந்து நல்லாயிருக்கும். அதற்கடுத்து இரவில் பிறந்திருக்கிறீர்களா, சனியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும். இவர்கள் பரிபூர்ணமானவர்கள். அப்படி இல்லையா, சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும், அல்லது சந்திரனுடைய தோஷமுடைய ஒரு தோஷத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இல்லையா, எதுக்கடா இவ்வளோ குழப்பம்? வேண்டாம். குழப்பம்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன கர்மா அப்படின்ட்டு. அப்போ என்ன செய்யணும்னா, இரவில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறான்னா, இரவு இந்த பகலில் பிறந்தவர்களுக்கும் காலையில் 6 to 7, இரவில் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னேன்னா இரவு 8 to 9. இரவு 8 to 9 எப்பயுமே உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறையணும். அது அப்பா அம்மாவால் தான் முடியும். அப்பா அம்மாவால் தான் முடியும் அப்படின்னா, அப்பா யார்? சனி. அம்மா வந்து சந்திரன். அப்போ என்ன இரவு 8 to 9 இரவு 8 to 9 கையை கால அலம்பிட்டேன்னு விளக்கு, ஒரு சின்ன விளக்கு வேணால் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு என்ன சொன்னா, சனியோடைய காயத்ரி மந்திரத்தையும் சனியோடைய காயத்ரி மந்திரம் முதல்ல, சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் 2வது, இப்படி 108 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக பேலன்ஸ் கிடைக்கும். இரவில் பிறந்தவர்கள் என்ன சொன்னால் சந்திர வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா இரவுக்கு வலிமையானவர்கள் சனியும் சந்திரனும். அதனால் வந்து என்ன சந்திர வழிபாடு பண்ணியே ஆகணும். சந்திர வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. பகலில் பிறந்தவர்கள் சூரியனுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும். பண்ணியாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா போராட்டங்கள் குறையும். இது ஒரு ரகசியம்தான். பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கிறதா. அதாவது வந்து சூத்திரத்தை சொல்லுவதற்கு கேட்பதற்கு எளிமையாக இருக்கும். இப்படி இருக்குதா, இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்மை.
அப்போ இதற்கு வந்து அடுத்த ஒரு ரெமெடி அப்படின்னு நான் என்ன சொன்னேன், பகலில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே என்ன சொன்னாலும் கல்யாணம் முடித்த பிறகு ஒரு யோகம் கண்டிப்பாக வரும். அது உறுதியாகவே வரும். அதுக்கடுத்து குழந்தை பிறந்த பிறகு ஒரு யோகம் வந்துடும். இரவில் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து வேலை கிடைச்ச பிறகு ஒரு யோகம் வரும். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வீடு கட்டின பிறகு ஒரு யோகம் வரும். இதை நீங்கள் நல்லா பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சில பேர் வந்து என்ன சொன்ன இறைச்சலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இது வீட்டில் வச்சு இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன், இறைச்சல் இருக்காது. ஆஃபீஸ் வந்து மெயினான இடத்துல இருக்குது. அப்போ மெயினான இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது ராஜபாளையத்தில் பஸ் ஸ்டாண்டு வேறு கட்டிகிட்ருக்காங்க. என் ஆஃபீஸ் முன்னாடி இந்த சத்தம் கேட்கும். எனக்கு தெரியத்தான் செய்யுது. அந்த புது பஸ் ஸ்டாண்டு என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சித்திரை மாதம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த இதில் நெஞ்சில் போட்டுட்டு பேசக்கூடிய அந்த ஆதிபத்தியம் உடையது எனக்கு எதுன்னு தெரியல. அது குழந்தைகள்கிட்ட கேட்டு வந்து ஒன்று வாங்கி மாட்டிட்டோம்னா அந்த இறைச்சல் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் வீடியோவை படிங்க. ஏன்னா உங்களுடைய நன்மைக்கு தான், என்னுடைய நன்மைக்கு கிடையாது. நான் டெய்லி எப்படி 4 வீடியோ போடுவேன். கண்டிப்பாக வந்துருச்சு. இன்றைக்கி இவ்வளோ நேரம் சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பூச நட்சத்திரம், ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி நைட்டு போட்டுருவோம். எப்படியும் 10 மணிக்கு எல்லாம் 4 வீடியோ லோடு ஏறிடும். அதனால் எல்லோரும் பார்த்து போயிருங்க. இது ஒரு முக்கியமான பதிவு. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஒரு ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவீங்க, நாம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பூச நாளில் ராஜவசியம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கண்டிப்பாக எல்லோரும் என்ன சொன்னால் இன்று இரவு காலபைரவர் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் மிக மிக சிறப்பு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.